தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon, Flipkart and surabooks.com. வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழகம்தான் டார்கெட். மோடி அமித்ஷா வருகை. பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக நாளை தமிழகம் வருகிறார். திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு ஹெலிகாப்டரில் வந்தடைகிறார். 31ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை கன்னியாகுமரி கடலில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் செய்கிறார். இந்த சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தமிழகம் வர உள்ளார். ஏற்கனவே அவர் தமிழகம் வருவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் பயணம் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் அமித்ஷாவின் தமிழக வருகை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாளை தமிழகம் வரும் அமித்ஷா திருமயத்தில் உள்ள கோட்டை பைரவர் கோவில், மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரே நாளில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தமிழகம் வர இருப்பது அரசியல் களத்தில் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது. திசை திருப்பத்தான் அப்படி சொன்னேன். சென்னையில் பாஜக மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன பேசினார் என்பது பற்றி நிர்வாகிகள் சிலர் கூறினர். லோக்சபா தேர்தல் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நமது இலக்கு 2026 தமிழக சட்டசபை தேர்தல்தான். அதில்தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என சொன்னதற்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. அதிமுகவினர் எதிர்ப்பார்கள் என்று தெரிந்துதான் அப்படி பேசினேன். ஒடிசாவில் IAS அதிகாரியாக பணியாற்றி அரசியல்வாதியாக மாறியிருக்கும் தமிழர் VK பாண்டியன் பற்றி பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியதற்கு தமிழகத்தில் எதிர்ப்பு எழுந்தது. தமிழர் பற்றி எப்படி விமர்சிக்கலாம் என இங்குள்ளவர்களை தூண்டிவிடும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் உள்பட திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் விமர்சித்தனர். அந்த சமயத்தில்தான் ஜெயலலிதாவை சிறந்த இந்துத்துவா தலைவர் என்று சொன்னேன். தமிழகத்தின் ஒட்டுமொத்த அரசியல் பார்வையும் இந்த விஷயம் மீது திரும்பியது. VK பாண்டியன் குறித்த சர்ச்சை திசை திருப்பிவிடப்பட்டது. அப்படியே அடங்கி போனது. இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பாஜகவினர் அணுக வேண்டும். ஜெயலலிதா தீவிரமான இந்துத்துவா தலைவர்தான். அதிமுகவினருக்கு சந்தேகம் இருந்தால் 1995 இந்துத்துவா பற்றி சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பை படித்து பார்க்கட்டும் என அண்ணாமலை பேசியதாக பாஜகவினர் கூறினர். 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரம் நயினாருக்கு மீண்டும் சம்மன். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் கார் ஓட்டுநர் சதீஷ் மற்றும் உதவியாளர்களிடமிருந்து 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து தாம்பரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். பின்னர் இந்த வழக்கு CBCID காவல்துறைக்கு மாற்றப்பட்டது. நயினார் நாகேந்திரனின் கார் ஓட்டுநர் உள்ளிட்டோரிடம் CBCID காவலர்கள் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் நயினார் நாகேந்திரனை நாளை மறுநாள் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளனர். அதேபோல் சென்னை எழும்பூரில் உள்ள CBCID அலுவலகத்தில் பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், பாஜக நிர்வாகி கோவர்தன், நயினார் நாகேந்திரனின் உதவியாளர் மணிகண்டன் ஆகியோரையும் நாளை மறுநாள் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஆல் ஐஸ் ஆன் ரஃபா. இஸ்ரேல் பயங்கர அதிர்ச்சி. திடுக் பின்னணி. ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற வாசகம் இப்போது உலக அளவில் ட்ரெண்டிங் ஆகி புயலை கிளப்பியுள்ளது. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டா என எதை திறந்தாலும் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற ஹேஷ்டாகில் போஸ்டுகளை தெரிக்க விடுகின்றனர். எல்லோருடைய பார்வையும் ரஃபா மீது என்ற அர்த்தத்தில் இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆகியிருக்கிறது. 8 மாதங்களாக நீடிக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் போர்தான் இந்த ஆல் ஐஸ் ஆன் ரஃபா ஹேஷ்டாகின் பின்னணி. ரஃபா என்பது காசா முனையின் தென்பகுதியில் உள்ள ஒரு முக்கிய நகரம். இங்கு பாலஸ்தீனியர்கள் அடர்த்தியாக வசிக்கின்றனர். இங்கு நடக்கும் தாக்குதலை எச்சரிக்கும் ஹேஷ்டாக் தான் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா. அங்கு அப்படி என்ன நடந்தது, என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் ஆயுதப்படை குண்டுமழை பொழிந்தது. இதை அடுத்து தீவிர போர் வெடித்தது. அன்று முதல் இப்போது வரை ஹமாஸை குறிவைத்து இஸ்ரேல் தீவிர தாக்குதலை நடத்தி வருகிறது. 3500க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். என்னதான் முதல் தாக்குதலை ஹமாஸ் துவங்கினாலும் அதன் பிறகு இஸ்ரேல் கைதான் ஓங்கியது. காசா முனையின் வடக்கு பகுதியை முற்றிலும் தகர்த்தது இஸ்ரேல். அங்கிருந்த ஹமாஸ் முகாம்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. இதையடுத்து காசா முனையின் தென்பகுதியில் உள்ள ரஃபா நகரை குறிவைக்க துவங்கியது இஸ்ரேல். சில வாரங்களாக அங்கு தரைவழி தாக்குதலை நடத்தி வருகிறது.
போரின் துவக்கத்தில் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு பெரிய அளவில் இஸ்ரேல் மீது குண்டு போடாமல் இருந்த ஹமாஸ் 2 நாட்கள் முன்பு மீண்டும் இஸ்ரேல் மீது அட்டாக் செய்தது. டெல் அவிவ் மீது குண்டுமழை பொழிந்தது. ஆனால் யாருக்கும் பாதிப்பு இல்லை. ஹமாஸ் தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது. ரஃபா நகர் மீது அடுத்தடுத்து ஏவுகணைகளை போட்டது. இதில் அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டனர். 41 பேர் இறந்தனர். நூற்றுக்கணக்கான மக்கள் காயமடைந்தனர். இந்த தாக்குதல்தான் இப்போது உலக தலைவர்கள் பலராலும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. உலக மக்கள் பலரின் ஆதரவையும் பாலஸ்தீனிய மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இதன் பின்னணியில்தான் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. இதன் மூலம் பாலஸ்தீனியர்களுக்கு பலரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த ஹேஷ்டேகில் ஒரே நாளில் ட்விட்டரில் 3,44,000 பேர் போஸ்ட் போட்டுள்ளனர். ஃபேஸ்புக்கில் 1,97,000 பேரும், இன்ஸ்டாவில் 1,07,000 பேரும் போஸ்ட் போட்டுள்ளனர். உலக பிரபலங்கள் பலரும் இந்த ஹேஷ்டேகை பயன்படுத்தியுள்ளனர். இந்தியாவை பொறுத்தவரை திரை பிரபலங்கள் வருண் தவான், நடிகை சமந்தா உட்பட பலரும் பதிவிட்டுள்ளனர். தொடர்ந்து ஜெட் வேகத்தில் போஸ்ட் பதிவாகி வருகிறது. ஆனால் இந்த தாக்குதல் ஹமாஸின் முக்கிய புள்ளிகள் 2 பேரை கொல்வதற்காக நடத்தப்பட்டது என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. ரஃபாவில் இஸ்ரேல் தாக்குதலை துவங்கும் போதே கடும் விமர்சனம் எழுந்தது. காரணம், ரஃபா காசாவின் முக்கிய நகரம். காசா முனையின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது பல ஆயிரம் மக்கள் இங்குதான் தஞ்சமடைந்தனர். அவர்கள் கூடாரம் அமைத்து வசிக்கின்றனர். கிட்டத்தட்ட 14 லட்சம் மக்கள் இப்போது உள்ளனர். அடர்த்தியாக மக்கள் வசிக்கும் சூழலில் அங்கு தாக்குதல் நடத்துவது அப்பாவி மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என பல நாடுகள் இஸ்ரேலை எச்சரித்தன. அமெரிக்கா கூட இந்த தாக்குதல் வேண்டாம் என்றது. ரஃபா மீது நடத்தப்படும் தாக்குதலை உடனே நிறுத்த வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றமும் இஸ்ரேலுக்கு உத்தரவு போட்டது. ஆனால் எதையும் கேட்கவில்லை இஸ்ரேல். ஹமாஸை முழுமையாக அழிக்கும் வரை ஓயமாட்டோம் என்று தடாலடியாக அறிவித்துவிட்டது. உயர்கல்வி மாணவர் சேர்க்கை இந்தியாவில் தமிழகம் முதலிடம். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் இந்திய அளவில் தமிழகம் முதலிடம் பெற்றுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு நிறுவன அறிக்கைப்படி உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் 49% பெற்று இந்திய அளவில் தமிழகம் முதலிடம் பெற்றுள்ளது. இது அகில இந்திய சராசரி விகிதத்தை விட 2 மடங்கு அதிகம். நான் முதல்வன், புதுமை பெண் உள்பட பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்துவதால் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்துள்ளது. புதுமை பெண் திட்டத்தில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து இடைநிற்றல் இல்லாமலும் உயர்கல்வி பயிலும் மாணவியருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் 2.73 லட்சம் மாணவியர் பயன்பெறுகின்றனர். இதனால் அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளில் சேரும் மாணவியர் எண்ணிக்கை 34% அதிகரித்துள்ளது. நான் முதல்வன் திட்டத்தில் இதுவரை 27 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். பயிற்சி பெற்ற 1.84 லட்சம் இளைஞர்களில் 1.19 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். மாணவர்களின் ஆராய்ச்சி திறனை மேம்படுத்தவும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்தவும் முதல்வரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதில் தேர்வு செய்யப்படும் 120 மாணவர்களுக்கு மாதம் 25,000 ரூபாய் வீதம் 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது. அரசு கல்லூரிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை 5 ஆண்டுகளில் மேம்படுத்த 1000 கோடி ரூபாய்க்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டது. இதுவரை 450 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு கூடுதல் கட்டடங்கள், புதிய கல்லூரிகள் கட்டுதல் போன்ற பணிகள் நடந்து வருகின்றன என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. உலகத்துக்கே ஆன்மீகம் தேவை சொல்கிறார் நடிகர் ரஜினிகாந்த். நடிகர் ரஜினிகாந்த் சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி வழியாக இமயமலை புறப்பட்டு சென்றார். சென்னை ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார். இல்லைங்க, முதல்ல போயிட்டு அதை பற்றி அனுபவம் கிடைச்சது பிறகு தான் ஒவ்வொரு வருஷமும் நான் போகிறேன். ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது அனுபவமாக இருக்கும். இந்தியாவுக்கு இல்லைங்களா, உலகத்துக்கே ஆன்மீகம் தேவை. உலகத்துக்கே ஆன்மீகம் தேவை. ஆன்மீகங்கிறது சாந்தி, சமாதானம். ஓகே, கடவுள் நம்பிக்கை. பாக்கி வாடகை தராவிட்டால் வண்டியை எடுக்க மாட்டோம். திருச்சி கொட்டப்பட்டு ஆவி நிறுவனத்திலிருந்து திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூரில் உள்ள 300க்கும் மேற்பட்ட முகவர்களுக்கு தினமும் 1,20,000 லிட்டர் பாக்கெட் பால் விநியோகம் செய்யப்படுகிறது. இதற்காக ஒப்பந்த அடிப்படையில் 42 வேன்கள் இயக்கப்படுகின்றன. இந்த வேன்களுக்கு முறையாக வாடகை தொகை தரப்படுவதில்லை என கூறப்படுகிறது. கடந்த 4 மாதங்களாக வாடகை தராததால் வேன் உரிமையாளர்கள் இன்று ஸ்ட்ரைக் செய்தனர். வாடகை கொடுத்தால்தான் வண்டியை எடுப்போம் என கூறினர். வாடகை 4 மாதம் தராதனால 4 பில்லு இன்னும் அப்படியே நிற்கிது. அதனால் ஒரு 4 தடவை போராடி தான் இந்த நம்ம பில்லு வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த தடவை வண்டியெல்லாம் நிறுத்தி நாங்கள் எங்கள் எதிர்ப்பை காட்டியிருக்கோம். எந்த வண்டியும் நம்ம உள்ளே போகல. பில்லு ஆனால் தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லி நிற்கிறோம் எல்லாமே.
தற்காலிகமாக வேறு வண்டிகள் மூலம் பால் கொண்டு செல்ல ஆவின் ஏற்பாடு செய்தது. இப்பிரச்சனையால் பால் சப்ளையில் தாமதம் ஏற்பட்டது. ஒப்பந்த வேன் உரிமையாளர்களிடம் ஆவின் நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தியது. நிலுவைத் தொகையை செட்டில் செய்ய உறுதி அளித்ததால் ஸ்ட்ரைக் வாபஸ் பெறப்பட்டது. ஹைதராபாத் பெங்களூருக்கு புதுச்சேரியிலிருந்து பறக்கலாம். ஹைதராபாத், புதுச்சேரி, பெங்களூரு இடையே ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் விமானம் இயக்கி வந்தது. 90 பேர் பயணிக்கக்கூடிய விமானத்தை கடந்த மார்ச் இறுதியுடன் நிறுத்திவிட்டு ஸ்பைஸ் ஜெட் வெளியேறியது. தற்போது இண்டிகோ நிறுவனம் விமானம் இயக்க முன்வந்துள்ளது. ஜூலையில் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாட்கள் தள்ளி போகின்றன. புதுச்சேரி ஏர்போர்ட்டில் 2 அலுவலகங்கள், விமான பராமரிப்பு பணிமனை அமைக்கப்பட்ட பின் அக்டோபரில் விமான போக்குவரத்து தொடங்க இண்டிகோ திட்டமிட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத், பெங்களூருக்கு 2 தனித்தனி விமானங்கள் இயக்கப்பட உள்ளது. கொச்சி அல்லது திருப்பதிக்கு 3வது விமானம் இயக்கவும் ஆலோசித்து வருகிறது. இது தவிர ஏர் சபா நிறுவனம் புதுச்சேரி டு சென்னை இடையே 19 பேர் செல்லக்கூடிய சிறிய ரக விமானத்தை தினசரி 5 முறை இயக்க உள்ளது. கிணற்றில் விழுந்த குட்டி, தவிக்கும் தாய் யானை. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே கொளப்பள்ளி குறிஞ்சி நகரில் சந்திரன் என்பவரின் தோட்டத்தில் நேற்றிரவு யானைகள் வந்தன. அங்கிருந்த கிணற்றில் குட்டி யானை தவறி விழுந்தது. தாய் யானையின் பிளிரும் சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் வந்து பார்த்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தாய் யானை ஆக்ரோஷத்துடன் கிணற்றை சுற்றி வருவதால் குட்டி யானையை மீட்க முடியவில்லை. யானையை விரட்டிவிட்டு பொக்லைன் மூலம் குட்டியை மீட்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர்.